ரெண்டாவது வாசிப்போம், அந்த காரியத்தில் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்ப்போம். சங்கீதம் 119 108 வாசிங்க. கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து. ஆமா, நல்ல கவனிங்க. அங்க ஆபேல் என்ன பண்ணார்? கையில எடுத்துட்டு வந்து காணிக்க கொடுத்தாரு, பலியை செலுத்தினார். இங்க தாவீது சொல்றாரு, என் வாயின் உற்சாக பலிகளை நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க. வாயின் உற்சாக பலினா என்னதுங்க? ஸ்தோத்திர பலிங்க. ஸ்தோத்திர பலி. ஏசப்பா ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம், அற்புதம் செய்கிறவரே ஸ்தோத்திரம், அதிசயம் செய்கிறவரே சொல்றீங்களே, இதுதான் ஸ்தோத்திர பலி. இதுதான் உங்க வாயின் உற்சாக பலிகள். அப்போ இந்த துதிக்கிறது, இந்த ஆராதிக்கிறது என்னவா தான் இருக்கு? அதுவும் ஒரு பலியாக தான் இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை நீங்கள் கொடுக்கறதும் ஒரு பலி தான், ஏசப்பாவை துதிக்கிறதும் ஒரு பலி தான், ஏசப்பாவை புகழ்ந்து பாடுறதும் என்னது? பலிதான். நல்லா கவனிங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 35:21 வாசிங்க. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவர்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் யாருதுங்க? யாருது? ஆசரிப்பு கூடாரம்னா என்னது? தேவாலயம் சாலமோன் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தது எதுதான்? மோசே அந்த வனாந்தரத்தில் உண்டாக்குனது, ஆண்டவர் வாசம் பண்ணுற இடம் உண்டாக்குனதுக்கு என்ன பேர்? ஆசரிப்பு கூட தான். டேபர்நாக்கல்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடில் மோசே உண்டாக்குனது ஆசரிப்பு கூடாரம். நல்லா கவனிங்க. சாலமோன் உண்டாக்குனது தேவனுடைய ஆலயம். இப்போ நம்ம கூடி இருக்கிறது என்னது? சபை. மூணுத்துலேயும் யார் தான் இருக்கா? இங்கே எதுக்கு தான் வரோம்? அவரை ஆராதிக்க வரோம். இந்த இடத்துல யார் இருக்கா? ஏசப்பா இருக்கார். ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசியோட மனைவி கடன் பட்டாங்க. என்னது? தீர்க்கதரிசியோட மனைவி கடன் பட்டாங்க. என்ன பண்ணார் ஏசப்பா? தீர்க்கதரிசி மூலிமா என்ன சொன்னார்? உன் வீட்டுக்கு போ, உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார். ஒரு குடம் எண்ணெய் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீ என்ன பண்ணு, அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா வெறும் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்ணணும்? அந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுன்னு சொன்னார். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுன்னு என்ன ஆகிப்போச்சு? அண்டாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுன்னு அண்டா ஃபுல்லாக எண்ணெய் ஆகிப்போச்சு. குண்டானில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுன்னு குண்டாம்பூரா எண்ணெய் ஆகிப்போச்சு. குடத்தில் ஊற்றினோன்னு குடம்பூரா எண்ணெய் ஆகிப்போச்சு. நல்லா கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசியோட கடனை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தவர், தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு அந்த அற்புதத்தை அவர் செஞ்சுக்கலே. கவனிச்சிங்களா? சரி, இங்கே தான் அப்படி சொன்னாரா? நீங்கள் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது கூட நீங்கள் பாருங்கள்.